ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். வருகிற சனிக்கிழமை 14/6/2025 அன்று சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி வருகிற சனிக்கிழமை என்று வருவதால் மிகவும் விசேஷமானது. சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி என்று நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் விலக நாம் விநாயகப் பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நம்மை விட்டு விலகும். கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் சென்று நாம் வழிபடலாம். செல்ல முடியாதவர்கள் நாம் வீட்டிலேயே எளிமையாக வழிபடலாம். கோவில்களில் முக்கியமாக மாலை நேரத்தில் தான் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நாம் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லலாம். முக்கியமாக அருகம்புல்லை வாங்கி சென்று நாம் விநாயகருக்கு சாத்தலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எளிமையாக வீட்டிலேயே நாம் விநாயகர் படம் இருந்தாலோ அல்லது சிலை இருந்தாலோ சிறிய அபிஷேகம், அதாவது பால் பன்னீர் சந்தனம் அபிஷேகம் செய்துவிட்டு எளிமையாக நாம் நெய்வேத்தியமாக நாம் சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம் ஏதாவது நாம் செய்து வைக்கலாம். செய்ய முடியாதவர்கள் நாம் பால் பழம் வைத்து கூட நாம் விநாயகரை வழிபடலாம். நாம் 9 சங்கடஹர சதுர்த்தி, 11 சங்கடஹர சதுர்த்தி நாம் வேண்டுதலை வைத்து நாம் விநாயகரை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும். சனிக்கிழமைகளில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. நமக்கு ஏதாவது சனி தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு விலகும். கோவிலுக்கு செல்ல முடியுமானால் நாம் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிறகு நவகிரகத்திற்கும் சனி பகவானுக்கும் 2 அகல்விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி ஏற்றி வைத்துவிட்டு நாம் வழிபடலாம். சிலர் தேங்காயை தீபமாக ஏற்றி வைப்பார்கள். அதாவது தேங்காயை உடைத்துவிட்டு அதில் மஞ்சள் போட்டுட்டு அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவார். சனிக்கிழமையில் வரும் சங்கடஹர சதுர்த்தியை நாம் தவறவிடாமல் விநாயகரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோமாக. நாம் எளிமையாக வீட்டிலே கூட வழிபடலாம். மாலை நேரத்தில் விநாயகருக்கு சிறிய அபிஷேகம் செய்துவிட்டு ஏதாவது நைவேத்தியம் செய்து வைத்துவிட்டு நாம் நமக்கு தெரிந்த விநாயகர் பாடல்களை பாடலாம். விநாயகர் அகவல், விநாயகர் போற்றி ஏதாவது நமக்கு தெரியும் என்றால் நாம் பாடி அதற்கு பிறகு நாம் தூப தீபம் காட்டி அன்று பூஜையை நாம் செய்யலாம். அன்று நாம் சந்திர பகவானையும் வழிபடலாம். சந்திர பகவானின் தோஷம் நீங்கத்தான் விநாயகர் அருள் புரிந்ததாக வரலாறு உண்டு. அதனால் நாம் நம்முடைய கஷ்டங்கள் தோஷங்கள் நம்மை விட்டு விலக நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டு அவருடைய ஆசையை நாம் பெறுவோமாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.